ஹாய் கைஸ், நான் உங்கள் ஸ்டீஃபன். இன்னைக்கு பார்த்தா நம்ம ஜெஃப் த கில்லரை பார்த்தீங்கன்னா யாரு அதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, யாரோ ஒரு கில்லர் பார்த்தீங்கன்னா வந்து ஏன் தூங்காமல் இருக்க, கோ டு ஸ்லீப்புன்னு பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து குத்திடுறாங்க. அப்போ உங்களோட ரியாக்ஷன் எதுவும் கமெண்ட்டில் பண்ணுங்கள் கைஸ். அதே மாதிரி அவங்க ஒரு நார்மலான ஃபேமிலி மாதிரி தான் வந்து ஜஸ்ட் கில்லரும். அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடச்சிருது. அவங்களாம் பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஆனால் அந்த பசங்க கிட்ட போகும்போது ஜெஃப்பும் அவங்களோட தம்பியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெஃப் தான் தம்பி, அவங்க அண்ணன் தான் நல்ல பையன், இவன் கொஞ்சம் அவனும் நல்ல பையன் தான். பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொமோஷன் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்காங்க, நம்மளுக்கு புதிய என்விடால்மெண்ட் கிடைக்கும் போது நின்று பார்க்குறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. அந்த வீட்டுக்கு போனோடனே என்னன்னு தெரியல, இவங்க மனசு ஒரு மாதிரியாக ஆகிட்டே இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு போகிற நேரமாக வந்து இவங்களும் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் போய் போகிறாங்க. அந்த பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. அதாவது நம்ம 3 பேர் பார்த்தீங்கன்னா வராங்க, அந்த ரவுடிஸ். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா ரவுடிஸ் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் புதுசாக ஏரியாவுக்கு வந்துருக்கீங்களா, கேஷ் பே பண்ணுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா முடியாது, அவங்களாம் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து மிரட்டுறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா பேக்கெட்லேருந்து எடுத்துக்கிறாங்க. பேக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு அவங்க போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்க்கு பார்த்தீங்கன்னா கோவம் வந்துருக்கு. நான் இவங்களே நம்ம யாரு நம்மளுக்கே ஃப்ரெண்டு இல்லாமல் இது பண்ணுறோம், இவனுங்க வேற வந்து டார்ச்சர் பண்ணுறானுங்களே இன்னும் பார்த்தீங்கன்னா திடீர் பார்த்து வந்து அவன் போட்டு அடிச்சிடுறான். அவங்கள பார்த்தீங்கன்னா இது மாதிரி கீழே படுத்துடுறாங்க. அம்மா பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்தது, இவங்களும் பஸ்ஸுக்கு ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அப்புறமா மறுநாள் பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவன் ஜெஃப்போட வீட்டுக்கு வராங்க. இதேமாரி உங்கள் பையன் பண்ணியிருக்கான், அதனால இவங்களை பார்த்தீங்கன்னா நான் ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகணும், யூனியன் ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகணுன்றாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் மேலே நின்று எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கான். அவனை பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி சின்ன பையன், நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா சின்ன பையன், இவனை ஏன் இந்த மாதிரி பண்ணணும், இதை பார்த்தீங்கன்னா அவனே கத்தி எடுத்து இந்த கையில் பார்த்தீங்கன்னா கீறிட்டு நான் தான் அவனை இது பண்ணேன், நான் தான் அது மாதிரி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அவனையும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறமா இவங்க ஜெஃப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். அவங்க அம்மாவை அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க பார்த்தா அந்த 3 பேர் அந்த கேங்கை பார்த்தீங்கன்னா வராங்க. இவங்களாம் பார்த்துட்டு அன்றைக்கி உன்னை தோக்காமல் விட மாட்டேன், எனக்கு நிறைய அடி பட்டுச்சு, நீ உன்னை விட மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அடிக்கிறாங்க. அப்புறமா இவங்க ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த எல்லாருமே வராங்க, இவங்க ஏன் இவங்க ஃபைட் பண்ணுவீங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து சுட்டுறாங்க. அம்மா அந்த ஃபைட் அப்படியே போயிட்டே இருக்குது. அப்புறமா இவங்க ஜெஃப்பும் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கான், அடிக்காமே அமைதியாக இருக்கான். இவனும் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டே இருக்காங்க. ஜெஃப் நீ ஏன் அடிக்க மாட்டுற, இவங்க பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டே இருக்காங்க. அவனை அடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா விடவே மாட்டுறாங்க. அவன் பாத்ரூமில் போகிறான். அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீச்சிங் பவுடர் பார்த்தீங்கன்னா அவன் உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பட்டுருது. அப்புறமா இவங்க பார்த்தீங்கன்னா நெருப்பு தெரியுமா பட்டுருது, அவங்க உடம்பு ஃபுல்லாக நெருப்பாயிடுச்சு. அந்த நெருப்பாயிட்ட பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அவனை அட்மிட் பண்ணுறாங்க. அவனை ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணிட்டாங்க. ஆனால் ரொம்ப நாளும் போயிட்ட பிறகு அவனை அது கவர் இது பண்ணுறாங்க, இது விளையாட்டுறாங்க. அவன் மூஞ்சில் பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறமா அவங்க சொல்கிறாங்க அண்ணா என்ன பண்ணுறான், எப்படி இருக்கா, அவனை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அவனுக்கு ஒரே ஹாப்பி ஆகி போச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க ஜாலியாக இருக்காங்க. அப்புறமா இவங்க வீட்டில் கூப்பிட்டு வந்துருக்காங்க. இன்னும் நான் அழகாக இருக்கானே அப்போ தான் அங்கே கிரிமினலே. அப்புறமா பார்த்தீங்கன்னா அவன் பாத்ரூம் அங்கே போயிட்டு அதாவது கிழிச்சிட்டு வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழிச்சிக்கிறான். அப்புறமா இவங்களும் பார்த்தீங்கன்னா அதில் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறாங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு போய் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க இது மாதிரி அவங்க பண்ணிக்கிறான், இவங்க எப்படியாவது கொண்டு வரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனும் பார்த்தீங்கன்னா 2 பேர் எல்லாரையும் கொலை பண்ணிடுறாங்க. அம்மா இவனை காணாமல் ஜெஃப் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் கண்ணு 2 எடுத்துறாரு, நம்ம கண்ணை மூடவே கூடாது. அம்மா அவங்க அண்ணன் பார்க்கும்போது பார்த்துக்கலாம், இன்னும் தூங்கலையா, அம்மா கற்று தூங்கும்போது கோ டு ஸ்லீப்னு சொல்லியிருக்கான். அதோட அப்புறமா நிறைய கொலை கேஸ் பார்த்தீங்கன்னா வருது. அதோட பார்த்தீங்கன்னா அந்த கதை முடியுது. ஆனால் ஜெஃப்பும் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடலாம். நாளே சும்மா ஒரு கதை தான், அது உண்மையான கல்யாணம் முடிக்கலான்னு தெரியல. அது கேமும் உருவாகணும்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துட்டு தேங்க்யூ. இதோட வீடியோ வந்துச்சு. தேங்க்யூ ஃபார் 24 சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ.